viewers, welcome to Madam Cooks a Lot. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தெலுங்கானாவோட ஸ்பெஷல் கோரமீனு ஃபிஷ் ஃப்ரை. இந்த மீனிலேருந்து ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் குழம்பு செஞ்சால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. மெயினாக இந்த மீனில் முள் கம்மியாக இருக்கிறதுனால அப்புறம் இதில் அதிகமான மெடிசினல் வேல்யூஸ் இருக்கிறதுனால இந்த மீனுக்கு எக்கச்சக்கமான டிமாண்டுங்க. கண்டிப்பாக இந்த மீன்லேருந்து நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே 500 கிராம் கோரமீனை நான் கட் பண்ணி கழுவி எடுத்துருக்கேங்க. இதில் மஞ்சள் அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எப்பவுமே எந்த ஃபிஷ் ஃப்ரை செய்கிறதா இருந்தாலும் மீனில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மீன் கேக்கு மாதிரி நல்லா வருங்க. அதனால் இந்த மீனில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் நம்ம கிச்சன் டவல்லேருந்து எடுக்க போகிறோம். அப்புறம் மீன் ட்ரையாக இருந்த அளவு மசாலா அதோட நல்லா ஒட்டி வரோங்க. இந்த மீனோட மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் கொத்தமல்லி இலை, 1/2 கப் புதினா இலை, 6லேருந்து 7 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துருக்குறேன். ஓமம் சேர்க்குறது வீடியோ மிஸ் ஆயிடுச்சுங்க, அதனால் உங்களுக்கு நீங்கள் காமிச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த அரைச்சி எடுத்துருக்கிற பச்சை மசாலாவோட விழுதை இந்த அகலமான பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மசாலாவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பிளாக் சால்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே இந்த மீனில் நான் மஞ்சள் அப்புறம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த பச்சை மசாலாவோட ஆட் பண்ண மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த க்ரீன் பேஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ண புதினா, கொத்தமல்லி அப்புறம் தயிரில் இருக்கிற ஈரத்தன்மை இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக ஈரத்தன்மை இருந்ததுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக கடலை மாவை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமும் உங்களுக்கு இன்னும் ஈரத்தன்மை இருந்ததுன்னு தோணுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கடலை மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கடலை மாவு சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது மீனுக்கு மேரினேட் பண்ணுறதுக்கு மசாலா ரெடியாக இருக்குது. இப்போது ஒரு மீன் துண்டுகளாக போட்டு இதோட மசாலாவை மீனோட எல்லா பக்கமும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவை ரொம்ப கோட் பண்ண வேண்டாங்க, ஓரளவுக்கு கோட் ஆனால் போதும். இதே மாதிரி மசாலாவோட எல்லா மீன் துண்டுகளையும் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லா மீன் துண்டுகளையும் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். கவர் பண்ணி 1 மணி நேரம் வரைக்கும் இந்த மீனை ஊற வைக்க போகிறோம். பாருங்கள், 1 மணி நேரமாக இங்கே மீன் ஊறிட்டுருக்கு. இப்போது ஒரு தவாவை ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த தவாவை ஹீட் பண்ணி இதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. தவா நல்லா சூடாகி வந்தப்போ நம்ம மேரினேட் பண்ணி ஊற வச்ச மீன் துண்டுகளையும் ஒன்றொன்னா எடுத்து இந்த தவா மேலே வைக்க போகிறோம். மீன் துண்டுகளை எல்லாத்தையும் இந்த மாதிரி தூரமாக வச்சுக்கோங்க. பக்கம் வச்சா நம்மளுக்கு மீன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்ற போகிறோம். எண்ணெயை ஊற்றதுக்கப்புறம் மீடியம் லோ ஃப்ளேமில் 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன் திருப்பி போட்டுக்க போகிறோம். மீனை திருப்பி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் போட்டதுக்கப்புறம் 6லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அருமையான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீனை நீங்கள் வேக வைக்கும்போது அப்போ தான் உங்களுக்கு மீன் நல்லா குக் ஆகி வரும். இப்போ மீன் நம்மளுக்கு நல்லா குக் ஆகிருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மீன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா வியூவர்ஸ், எவ்வளோ நல்லா தெலுங்கானா ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குன்ட்டு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி இது மேலே லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்க போகிறோம். அப்புறம் கொஞ்சமாக சாட் மசாலாவையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு அருமையான தெலுங்கானா ஸ்டைலில் ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஒரு வாட்டி இந்த ஸ்டைலில் இந்த மீனோட நீங்கள் இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மீன் ஃப்ரை ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாப்பி ஈட்டிங் வித் மேடம் குக்ஸ் அ லாட். தேங்க்யூ.